இந்தியா விசஸ் நவ்யா மேட்ச் நம்ம இஷான் கிஷன் அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்தாங்க. நம்ம சஞ்சு சாம்சன் சரியான ஒரு ஃபார்மில் இருந்தாருன்னு சொல்லலாம். பட் என்னன்னு தெரியல, அவரோட கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். இருந்தாலுமே 3 6 ஒரு 4 அடிச்சிருந்தாரு இந்த 8 பாலில். இஷான் கிஷன் ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் மாதிரி ஆடிட்டு இருந்தாருங்க. 24 பாலில் 60 ரன் அடிச்சிருந்தாரு. சீக்கிரமே ஒரு 50 போட்டார். ஒரு 19 பால்லேயே 50 போட்டு அவர் கிளம்பிட்டார். ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்து திலக் வர்மா வந்தார். அந்தளவுக்கு ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. சூரியகுமார் யாதவும் வந்தார். அந்தளவுக்கு ஒன்றும் முடியல. ஹார்திக் பாண்டியா அவரோட உதவி பண்ணார். சிவம் டுபே, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல் அந்தளவுக்கு ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சிவம் டுபே ஒரு சின்ன ஒரு கேமியோ ஆடிட்டு வெளில போயிட்டாருங்க. ஓரளவு டீமோட ஸ்கோர் 209 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நவிவியா இருக்காங்கல்ல, அவங்களே ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லா நின்னாங்க. ஒரு 4-5 ஓவர் வரைக்கும் நின்னாங்க விக்கெட்லெஸ்ஸாக. ஒரு 40-30 ரன் வரைக்கும் விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 13-18 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீமில் வந்து எல்லா பிளேயருமே அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராலாக டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 116க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம வருண் சக்கரவர்த்தி சூப்பராக கலெக்டாக இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. சூப்பரான ஒரு மேட்சாகவே இருந்தது அப்படின்னே சொல்லி ஆகலாம். நம்ம அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கூட இருக்குது. எல்லாம் மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.